வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை, நவதர்ஷன் திரைப்பட கழகம் மற்றும் அலையன்ஸ் பிரான்சிஸ் இணைந்து நடத்திய இந்திய திரைப்பட விழா தொடக்கம். 2022 ஆண்டின் சிறந்த திரைப்படத்திற்கான விருது குரங்கு பெடல் படத்திற்கு வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமி கௌரவிப்பு. சிவராந்தகம் கிராமத்தில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலையை சேதப்படுத்திய மர்ம நபர்கள். மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வம்சித்ரா ரெட்டி தலைமையிலான போலீசார் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைப்பு. புதுச்சேரி அரசின் தீயணைப்பு துறைக்கு 5,89,00,000 ரூபாய் செலவில் வாங்கப்பட்டுள்ள 10 நவீன தீயணைப்பு வாகனங்கள் பயன்பாட்டிற்காக கொடியேசித்து துவக்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமையொட்டி வெளியூர் தென்கலை சீனிவாச பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகள். திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை, நவதர்ஷன் திரைப்பட கழகம் மற்றும் அலையன்ஸ் பிரான்சிஸ் இணைந்து நடத்திய இந்திய திரைப்பட விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி விழாவை தொடங்கி வைத்து 2022 ஆண்டிற்கான சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான விருதினை குரங்கு பெடல் திரைப்படத்தின் இயக்குனர் கமலக்கண்ணனுக்கு வழங்கி சிறப்பித்தார். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை, நவதர்ஷன் திரைப்பட கழகம் மற்றும் அலையன்ஸ் பிரான்சிஸ் இணைந்து நடத்தும் இந்திய திரைப்பட விழாவின் தொடக்க நிகழ்ச்சியும் 2022 ஆண்டின் சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியும் துப்ரைன் வீதி அலையன்ஸ் பிரான்சிஸ் அரங்கத்தில் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி இவ்விழாவில் கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்து 2022 ஆண்டின் சிறந்த திரைப்படத்திற்கான சங்கரதா சுவாமிகள் விருதினையும் 1,00,000 ரூபாய் ரொக்க பரிசனையும் குரங்கு பெடல் தமிழ் திரைப்பட இயக்குனர் கமலக்கண்ணனுக்கு வழங்கி சிறப்புரையாற்றினார். மேலும் இவ்விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு செயலர் கேசவன், நவதர்ஷன் திரைப்பட கழக செயலர் டாக்டர் பழனி, அலையன்ஸ் பிரான்சிஸ் தலைவர் டாக்டர் சதீன் லாம், செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் தமிழ்ச்செல்வன் மற்றும் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சிவராந்தகம் கிராமத்தில் உள்ள மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலையை சேதப்படுத்திய மூவரை மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வம்சித்ரா ரெட்டி தலைமையிலான போலீசார் அதிரடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வெளியூர் அருகே கடந்த செப்டம்பர் மாதம் மங்கலம் தொகுதிக்குட்பட்ட சிவராந்தகம் கிராமத்தில் உள்ள தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலையை யாரோ மர்ம நபர்கள் சேதப்படுத்தியுள்ளனர். இதனை கண்டறிந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சி நிர்வாகிகள் மங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமரா காட்சிகளை வைத்து புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா உத்தரவின் பேரில் மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வம்சித்ரா ரெட்டி தலைமையிலான குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதில் சிவராந்தகம் பகுதியை சேர்ந்த சாரதி மற்றும் பூவரசன் மற்றொருவன் சிறுவன் என்பது தெரியவந்தது. இதனை அடுத்து குற்றவாளிகளை தேடும் பணியில் ஈடுபட்ட மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் குற்றப்பிரிவு காவலர்கள் புதுச்சேரி நகர பகுதியான ரெயின்போ நகரில் 3 குற்றவாளிகளும் பதுக்கி இருந்தது தெரிய வந்ததை தொடர்ந்து அங்கு விரைந்து சென்று போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் குடி போதையில் தவறு செய்ததாக ஒப்புக்கொண்டனர். இதனை அடுத்து அவர்கள் மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அரசின் தீயணைப்பு துறையில் 5,89,00,000 ரூபாய் செலவில் புதிதாக வாங்கப்பட்டுள்ள 10 தீயணைப்பு வாகனங்களை பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து ஏற்றி வைத்தார். புதுச்சேரி அரசு தீயணைப்பு துறையில் 5,89,00,000 ரூபாய் மதிப்பில் புதியதாக வாங்கப்பட்டுள்ள 10 நவீன பல்நோக்கு தீயணைப்பு வாகனங்களின் தொடக்க நிகழ்ச்சி புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தீயணைப்புத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து தீயணைப்பு வாகனங்களை தொடங்கி வைத்தனர். இந்த அதிநவீன பல்நோக்கு தீயணைப்பு வாகனங்கள் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் உள்ள பல்வேறு தீயணைப்பு நிலையங்களுக்கு தலா ஒரு வாகனம் வீதம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொது சேவைக்கு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோட்ட தீயணைப்பு அதிகாரி தலைமையில் உதவி கோட்ட தீயணைப்பு அதிகாரி மற்றும் நிலைய அதிகாரி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் அரசு செயலர், சார்பு செயலர், தீயணைப்பு வாகன குழு அதிகாரிகள், அனைத்து பிரிவு தீயணைப்பு துறை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். காரைக்காலை அடுத்த நெடுங்காட்டில் அமைந்துள்ள ரீஜினல் பெர்ஃபெக்ட் மேல்நிலைப் பள்ளியில் 22ஆம் ஆண்டு அறிவியல் கண்காட்சியை பள்ளியின் தாளாளர் GNS ராஜசேகரன் தொடங்கி வைத்து மாணவர்களின் அறிவியல் சார்ந்த படைப்புகளை பார்வையிட்டார். காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு கொம்யூனில் உள்ள GN சிவபிரகாசம் நாடார் கல்வியியல் மற்றும் விளையாட்டு அறக்கட்டளையின் கீழ் இயங்கி வரும் ரீஜினல் பெர்ஃபெக்ட் மேல்நிலைப் பள்ளியில் 22ஆம் ஆண்டு அறிவியல் கண்காட்சி பள்ளி வளாகத்தில் நடத்தப்பட்டது. இந்த அறிவியல் கண்காட்சியை பள்ளியின் தாளாளர் GNS ராஜசேகரன் தொடங்கி வைத்தார். நெடுங்காடு ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளியின் விரிவுரையாளர் குமரன் முன்னிலை வகித்தார்.
கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் பல்வேறு தலைப்புகளின் கீழ் தங்களின் படைப்புகளை செய்து வந்திருந்தனர். தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் மற்றும் கணினி ஆகிய பிரிவுகளில் மாணவர்களின் படைப்புகள் இருந்தன. குறிப்பாக பெரிய அணைகளில் நீர் அளவை அளக்கவும், வெள்ள அபாயத்தை எச்சரிக்கும் அதிநவீன சென்சார் கருவி, கண் தெரியாதவர்கள் பயன்படுத்த சென்சார் ஸ்டிக், மேலும் காது கேளாதோர் பாட்டு கேட்பதற்கான கருவி உள்ளிட்ட அறிவியல் படைப்புகள் பிரமிப்பை ஏற்படுத்தும் விதமாக இருந்தது. மாணவர்களின் படைப்புகளை பெற்றோர்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். இவ்விழாவை பள்ளியின் முதல்வர் நோயலா செபாஸ்டியன் மற்றும் அனைத்து ஆசிரியர்களும் சீரிய முறையில் நடத்தினர். பள்ளியின் தாளாளர் GNS ராஜசேகரன் மாணவர்களின் படைப்புகளையும் ஆசிரியர்களின் ஊக்குவிப்பையும் வெகுவாக பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழா நிகழ்ச்சியில் கண்காட்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தனி நபர் மற்றும் குழு அடிப்படையில் முதல் 3 பரிசுகள் வழங்கப்பட்டன. முன்னதாக தாளாளரின் தந்தை GN சிவபிரகாசம் நாடாருக்கு பள்ளியின் தாளாளர் GNS ராஜசேகரன் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நீதிமன்றங்களுக்கான தசரா விடுமுறையை முன்னிட்டு புதுச்சேரி வக்கீல் குமாஸ்தாக்கள் சங்கம் சார்பில் நீதிமன்ற வளாகத்தில் ஆயுத பூஜை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி வக்கீல் குமாஸ்தாக்கள் சங்கம் சார்பில் தசரா விடுமுறையை முன்னிட்டு நீதிமன்ற வளாகத்தில் ஆயுத பூஜை விழா நடத்தப்பட்டது. இந்த ஆயுத பூஜை விழாவில் குமாஸ்தாக்கள் சங்கத்தின் தலைவர் சதாசிவம் தலைமை தாங்கினார். மேலும் இந்த விழாவில் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் மற்றும் வழக்கறிஞர்களும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மூலக்குளத்தில் இயங்கி வரும் பிரிட்டிஷ் இன்டர்நேஷனல் அகாடமி ICSE பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு விழாவில் பள்ளி மாணவ மாணவிகள் யோகா, பிரமிடு போன்ற நிகழ்வுகளை செய்து காண்பித்தனர். மூலக்குளத்தில் உள்ள பிரிட்டிஷ் இன்டர்நேஷனல் அகாடமி ICSE பள்ளியில் 2024-2025 கல்வியாண்டிற்கான விளையாட்டு தினம் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் IPS மற்றும் புதுச்சேரியின் ஆயுதப்படையின் கமாண்டராக பதவி வகிக்கும் டாக்டர் ரச்சனா சிங் தலைமை விருந்தினராகவும், பள்ளியின் இயக்குனர் குமாரவேல் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக யோகா, பிரமிடு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை செய்து காட்டினர். நிறைவாக பள்ளியின் தலைமை ஆசிரியை அபிராமி நன்றி கூறினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியைகள், மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமையை ஒட்டி வில்லியனூரில் அமைந்துள்ள தென்கலை வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனைகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்கு உகந்த மாதமாகும். இந்துக்கள் இறைப்பணியில் முழுவதுமாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். இந்த மாதத்தில் வரும் சனிக்கிழமை பிரத்யேக சனியாக பார்க்கப்படுகிறது. புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமை என்பதால் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள 100 ஆண்டு தொன்மை வாய்ந்த ஸ்ரீ தென்கலை வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை சுவாமிக்கு காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த திரளான பொதுமக்கள், பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெருமாளின் அருளாசியை பெற்று சென்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி பழங்குடியினர் காட்டுநாயக்கன் சமூக சங்க நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். புதுச்சேரி பழங்குடியினர் காட்டுநாயக்கன் சமூக சங்க நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து சங்க தலைவர் சுரேஷ் தலைமையில் செயலாளர் கண்ணன், முதன்மை தலைவர் புருஷோத்தமன், முதன்மை பொருளாளர் செல்வம், கௌரவ தலைவர் சுப்பராயலு, கரியமூர்த்தி, பொருளாளர் முனியப்பன், துணை பொருளாளர் சிலம்பரசன், செய்தியாளர் வடிவேல் மற்றும் உறுப்பினர் நிர்வாகிகள் ஒன்று கூடி கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர். அதில் கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் புதுச்சேரி அரசாங்கம் பல ஆண்டுகளாக புதுச்சேரியில் உள்ள பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினர் மக்களுக்கு 1% கூட இடஒதுக்கீடு அடிப்படையில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே பழங்குடியினர் மக்களுக்கு சாதி சான்றிதழ் மூலமாக கல்வி, வேலைவாய்ப்பு மட்டுமே புதுச்சேரி அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு வருகிறது என்றும், தற்பொழுது புதுச்சேரியில் ஒரு சில வருவாய்த்துறை அதிகாரியிடம் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினர் பிள்ளைகளுக்கு சாதி சான்றிதழ் கேட்க சென்றால் 2001ஆம் ஆண்டுக்கான ஆதாரங்களை கேட்பதாகவும், இதனால் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினர் பிள்ளைகள் கல்வி பயில, பள்ளி கல்வி முடித்து கல்லூரி தொடர மிகவும் சிரமப்பட்டு படிப்பை தொடர முடியாத நிலைக்கு ஆளாக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் படிக்கும் பிள்ளைகளுக்கு மனநிலை மிகவும் பாதிக்கப்படுவதாகவும், இதனால் சென்டார் போக முடியாத ஒரு அவல நிலைக்கு தள்ளப்படுவதாகவும், புதுச்சேரி மாநிலத்தில் மாநில அளவிலான பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் பல ஆண்டுகளாக அதற்காக ஆணையர் மற்றும் உறுப்பினர்கள் இல்லாததால் செயல்படாமல் உள்ளது என்றும், எனவே முதலமைச்சர் மாநில அளவிலான பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு ஆணையர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்து புதுச்சேரி மாநிலத்தில் வாழும் பிற்படுத்தப்பட்டோர் பழங்குடியின மக்களுக்கும் இடஒதுக்கீடு அளிக்க புதுச்சேரி அரசு அதற்கான அரசாணையினை பிறப்பித்து அதன் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினருக்கு 2010ஆம் ஆண்டு வரையறுக்கப்பட்ட ஆண்டாக அறிவிக்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க உதவுமாறு கேட்டுக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளனர்.
ராஜா நகர் பெரியார் படிப்பகத்தில் நடைபெற்ற புதுச்சேரியில் இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட பட்டியல் மக்களின் ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரியில் இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட பட்டியல் இன மக்களின் ஆலோசனை கூட்டம் ராஜா நகரில் உள்ள பெரியார் படிப்பகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு இயக்கத்தின் தலைவர் வீரமணி தலைமை தாங்கி ஆலோசனைகளை வழங்கினார். பாலகிருஷ்ணன், சிவகுமார், நித்யானந்தம், கலைவண்ணன், சுதாகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிறைவாக வேல்முருகன் நன்றி கூறினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் புதுச்சேரி அரசு குடிபெயர்ந்த பட்டியல் மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், 40 ஆண்டுகளுக்கும் மேலாக புதுச்சேரியில் வசித்து வரும் 1,40,000 குடிபெயர்ந்த பட்டியல் மக்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும், பட்டியல் மக்களில் 7% இருக்கும் குடிபெயர்ந்த மக்களுக்கு அவர்களுக்குரிய இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும். முதற்கட்டமாக பாகூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக வருகிற நவம்பர் மாதம் ஆர்ப்பாட்டம் நடத்தவும், அதனைத் தொடர்ந்து டிசம்பர் மாதம் வில்லியனூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்றும், ஜனவரி மாதம் 2025 ஆண்டில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்றும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இந்த கூட்டத்தில் கல்யாணி, முருகையன், ஸ்ரீகாந்த், குபேர், இளையராஜா, ஆனந்தன், தனுசு, ஜானகிராமன், தவமணி மற்றும் கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.